கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் அனைவருக்கும் விலையேற பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இந்தியன் மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக, கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக, மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைய தினத்திலும் நான் சற்றும் எதிர்பாராத விதத்தில் ஆதார் கார்டு அப்டேட் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இன்றைக்கு நான் தெரிந்து கொண்டேன். சரிங்களா? இதுவரை நான் அதை பற்றி ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கேன். சரிங்களா? ஆனால் நானே அப்டேட் பண்ணாமல் இருந்திருக்கேன் அப்படிங்கிறத இன்றைக்கி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? பல தடவை நான் ஆதார் கார்டில் அட்ரஸ் மாற்றிருக்கேன், இன்சில்லாம் சேர்த்துருக்கேன், இப்படி நிறைய தடவை நான் பண்ணியிருக்கேன். அதுதான் அப்டேட் அப்படின்னு நினச்சிட்டு நான் இருந்தேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அது அப்டேட் இல்லை அப்படிங்கிறத நான் இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டேன். எப்படி அப்படின்னு சொன்னால், என்னுடைய மருமகள் உடைய ஆதார் கார்டில் அட்ரஸ் மாற்றுறதுக்கு, அதாவது இந்த கிறிஸ்து கோட்டை முகவரிக்கு அவருடைய ஆதார் கார்டை மாற்றுவதற்காக நான் பல மாதங்களாக சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறேன், முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறேன். அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. இன்றைக்கி வாய்ப்பு கிடச்சிது. சரிங்களா? இன்றைக்கி தான் 2 பேரும் வந்தாங்க, மகனும் மருமகளும் இன்றைக்கி தான் வந்தாங்க மருமகளுடைய ஆதார் கார்டில் முகவரி மாற்றம் செய்வதற்கு. சரிங்களா? ஆகவே போய் நான் விசாரித்தேன், போஸ்ட் ஆஃபீஸில் போய் விசாரித்தேன். போஸ்ட் ஆஃபீஸில் போய் விசாரிக்கும்போது அங்கே ஒரு 22 பேர் நம்பர் இருக்குது, க்யூவில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரிங்களா? அதனால் டைம் ஆகுமே அப்படின்னு சொல்லி நானும் யோசிச்சுட்டு, அப்புறம் கொஞ்ச நேரம் அவங்க 2 பேரும் வரதுக்கு பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணேன். பஸ் ஸ்டாண்டில் வச்சு ஒரு நண்பரை பார்த்தேன். அவர்கிட்ட சும்மா சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கும்போது, இப்படி ஆதார் கார்டு அட்ரஸ் மாற்றுறதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். போஸ்ட் ஆஃபீஸில் போய் விசாரிச்சுட்டு வந்தேன், 22 பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு. அந்த நண்பர் சொன்னார், போஸ்ட் ஆஃபீஸில் எதுக்கு போகிறீங்க? நம்ம களக்காடு முனிசிபாலிட்டியில் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஆதார் கார்டு அப்டேட் பண்ணக்கூடிய, கரெக்ஷன் பண்ணக்கூடிய அந்த ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இப்போ புதுசாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அங்கே போங்க, கூட்டமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொன்னாங்க. சரிங்களா? உடனே எனக்கு இவ்வளோ நாளாக தெரியாது. சரிங்களா? உடனே என்னுடைய மைத்துனர், களக்காடு நகராட்சி 2வது வார்டு மெம்பர், சரிங்களா, 2வது வார்டு உறுப்பினர், அவங்களுக்கு உடனே ஃபோன் அடித்து கேட்டேன். ஆமாம், அவங்க சொன்னாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அன்பானவர்களே, சரிங்களா? ஆகவே இதெல்லாம் ஏன் டீட்டெயில்ஸும் சொல்கிறேன்னா, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறதுக்கு தான். சரிங்களா? உங்கள் பிரயோஜனத்துக்காக தான் இதெல்லாம் சொல்கிறேன். சரிங்களா? ஆகவே மகனும் மருமகளும் வந்ததுக்கப்புறம் நாங்கள் களக்காடு நகராட்சி அலுவலகத்துக்கு போனோம், முனிசிபாலிட்டி ஆஃபீஸுக்கு போனோம். போய் அந்த புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற அந்த ஆஃபீஸில் போய் பார்த்தோம். ஒரு 3 பேர் தான் இருந்தாங்க. சரிங்களா? ஆகவே இருந்து மருமகளுக்கு அட்ரஸ் மாற்றுறதுக்காக இது பண்ணும்போது, உங்கள் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அவங்கக்கிட்ட பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ஆதார் கார்டை கொடுக்கும்போது அப்டேட் பண்ணலையே அப்படின்னாங்க. அப்டேட் பண்ணலை, அப்டேட் பண்ணணும் அப்படின்னாங்க. சரிங்களா? அப்டேட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், அட்ரஸ் மாற்றுறது இல்லை, பேர் கரெக்ஷன் பண்ணுறது இல்லை. சரிங்களா? அப்டேட் பண்ணுறது அப்படின்னு சொன்னாலே பயோமெட்ரிக். சரிங்களா? பயோமெட்ரிக் பண்ணுறது, அதாவது நம்முடைய ஃபிங்கர் பிரிண்ட்டு, அப்புறம் நம்முடைய கண்ணின் கருவிழி, அப்புறம் நம்ம இப்போ உள்ள ஃபோட்டோ, இதெல்லாம் பதிவு பண்ணுறது, அதான் அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கி நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுவரை நான் அதை பண்ணலை. ஏன்னா ஆதார் கார்டு 2013 வாங்கினேன். அப்போ எடுக்கும்போது பண்ணது தான் அதெல்லாம். சரிங்களா? 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இதை நம்ம பண்ணணுமா? சரிங்களா? 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இதை நான் பண்ணணும். எல்லோரும் தெரிஞ்சுக்குங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. நானே இவ்வளோ நாள் பேசிட்டு இன்றைக்கி தான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். சரிங்களா? ஆகவே என்னுடைய மருமகளுக்கு அதை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களா,
ஒரு ஆளுக்கு ரூ. 125 சரிங்களா? அதுக்கு ஃபீஸ் கட்டணும். மருமகளுக்கு பண்ண உடனே, அப்புறம் நான் சொன்னேன், "அப்போ எனக்கும் அந்த மாரி பண்ணணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்டேன். "ஆமா 10 வருஷத்துக்கு ஒரு தடவ பண்ணணும். நீங்க பண்ணியிருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. "இல்ல நான் பண்ணல" அப்படின்னேன். அப்புறம் எனக்கும் பண்ணதுக்கு, அப்புறம் என் பையனுக்கும் 3 பேருக்குமே பண்ணிட்டோம். சரிங்களா? அப்டேட் ஆதார் அப்டேட் அப்படின்னு சொன்னாலே புரிஞ்சுக்குங்க. பயோமெட்ரிக் பண்ணுறது. பயோமெட்ரிக் அப்படின்னு சொன்னா 10 வருஷத்துக்கு ஒரு தடவ நம்ம கைரேகைய பதிவு பண்ணணும். அந்த ஆதார் கார்டு இதில. அப்புறம் அப்புறம் நம்ம கண் கருவிழி அத பதிவு பண்ணணும். அப்புறம் நம்ம லேட்டஸ்ட் இப்போ இருக்கிற ஃபோட்டோ. இந்த 3 தான் பயோமெட்ரிக். இத நான் இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன் அன்பானவர்களே. ஆகவே இன்னைக்கு எங்க 3 பேருக்கும் நாங்க அத பண்ணிட்டோம். சரிங்களா? இனி மருமகளுக்கு ஒரு வாரம் கழிச்சு அவங்களுக்கு அந்த பயோமெட்ரிக் இது ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து அட்ரஸ் மாத்துங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது வந்ததுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு மெசேஜ் வரும். மெசேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்க அதில ஒரு பிரிண்ட் எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளே. ஆகவே இன்னைக்கு அந்த வேலைய முடிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். நானே நெனச்சே பார்க்கல, எதிர்பார்க்கவே இல்ல. ஒருவேள இன்னைக்கு நான் அத பண்ணாம இருந்தேன்னு வைங்க, நாங்க பண்ணாம இருந்தோம்னு வைங்க, வர எலெக்ஷன்ல நாங்க ஓட்டு போட முடியாது. ஓட் லிஸ்ட்ல பேர் இருக்கும். ஓட் லிஸ்ட்ல பேர் இருக்கும். புது அந்த எபிக் ஓட்டர் ஐடி அதெல்லாம் எங்களுக்கு வந்துரும். அதெல்லாம் வந்துரும். அதெல்லாம் வந்தாலும் அன்பானவர்களே, இந்த ஆதார் கார்டில இந்த அப்டேட் நாங்க பண்ணாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா, எங்க ஆதார் கார்டு இன்வேலிட். அதனால நாங்க ஓட்டு போட முடியாது. புரிஞ்சுக்குங்க. அத பண்ணாம இருந்தா எத்தனை பேர் நீங்க இருந்தாலும் சரி, நீங்க இந்த ஆதார் கார்டு அப்டேட் நீங்க பண்ணாம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஓட்டு போட முடியாது. உங்களுக்கு ஓட் லிஸ்ட்ல பேர் இருக்கும், ஓட்டர் ஐடி இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா ஓட்டு போட முடியாது. அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே. சரிங்களா? ஆகவே நீங்க எல்லாரும் தயவுசெய்து இத அப்டேட் பண்ணுங்க. காச பார்க்காதீங்க. எங்க 3 பேருக்கும் கிட்டத்தட்ட 125, 250, 375 ரூபா இன்னைக்கு நாங்க குடுத்து பண்ணியிருக்கோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே. சரிங்களா? இது இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு கிருபையாய் ஆண்டவர் தான் எனக்கு நடத்தினார். அன்பான தெய்வ பிள்ளைகளே. ஆகவே நான் உங்ககிட்டயே அதை சொல்றேன். நீங்களும் தயவுசெய்து அதெல்லாம் அப்டேட் பண்ணிருங்க. அப்டேட் பண்ணாம இருக்காதீங்க. நீங்க அப்டேட் பண்ணாம இருந்தா உங்க ஆதார் கார்டு இன்வேலிட். அத வச்சு நீங்க எதுவுமே பண்ண முடியாது. பேங்க் அக்கவுண்ட்லயும் பண்ண முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. அன்பான தெய்வ பிள்ளைகளே. ஆகவே இதை நான் நீங்க எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஆகவே அந்த காரியங்களை செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ்.